ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. அதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, பீட்ரூட் சட்னி எப்படி டேஸ்ட்டாக மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி செய்வாங்க, ஆனால் இது வேறு மாதிரிங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பிடிக்காத குழந்தைங்களுக்கும் கூட இந்த சட்னி ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு ஆயில் ஊற்றி அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10-20 வெங்காயத்தை வந்து நான் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இது வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையானதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க எண்ணெயிலேயே. நீங்களும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. இது எதுக்காக அப்படின்னா, காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு சிலருக்கு பச்சை மிளகா சேரலைன்னா வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காதவங்களுக்கும் கூட பீட்ரூட் சட்னி ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க, இது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, இதுக்கு பெருசாக தேவையில்லைங்க. பீட்ரூட் வந்து தோல்லாம் சீவிட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லையே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக வேணாங்க, ஓரளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டே இருங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நான் வந்து 2-3 பச்சை மிளகாயும் 2 வரமிளகாயும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த சைஸ்க்கு நீங்கள் புளி சேர்த்துனாலே போதுங்க. நான் டக்குன்னு அதுக்குள்ளே மறந்துட்டு போட்டுட்டேன். வீடியோவில் காமிக்காமையே இப்போ அதை தான் காமிக்கிறேன். அதையும் ஒரு ஓரமாக காமிச்சிட்டேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகும்போது எனக்கு தெரில, ஸ்டாண்டில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக தெரியுதா? இந்த அளவுக்கு நான் புளி சேர்த்துருக்கேன். பீட்ரூட் பாருங்கள் எந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். நான் 2 கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அதுவே இவ்வளோ இவ்வளோ நிறையா வந்திருக்குங்க. நான் வந்து பெரிய சைஸ் கிழங்கு எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை வந்து கையில் கிள்ளி பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக வரும். அதுதான் வந்து நம்மளுக்கு பக்குவங்க. ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது பீட்ரூட் ஒரு கெட்டி தன்மையிலேருந்து சாஃப்டாக வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா எண்ணெயில் தான் வேக வைக்கணுங்க. தண்ணி ஆட் பண்ணவே கூடாது, அதோட டேஸ்ட் மாறிடுங்க. அதுக்காக தான் சொல்கிறது. நம்ம பீட்ரூட்டை வந்து நல்லா வேக வச்சுக்கணும், எண்ணெயில் மட்டும்தான். தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க, டேஸ்ட் மாறிடும். பீட்ரூட் ஒரு சிலருக்கு பிடிக்காது. பீட்ரூட் எல்லாமே ஒரு அளவு தாங்க. ஏன்னா நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப அதிகமாக ஒரே சத்து இருந்ததுனால அது கெடுதல். ஒரே சத்து இல்லாமல் இருந்தாலும் அது நமக்கு கெடுதல். அதனால் வந்து நம்ம எல்லா காயுமே உடம்புக்கு சேர்த்திக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஒரு காய் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த காயை சுத்தமாகவே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்குள்ளே என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து பீட்ரூட் சுத்தமாகவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பொரியல் பண்ணால் பிடிக்காது, துருவுனா பிடிக்காது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பீட்ரூட் வந்து தயிர் சாப்பாடுக்கு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. எனக்கு வந்து பீட்ரூட் சட்னி வித் தயிரோட டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எவ்வளோ பசி இருந்ததுனாலும் இந்த சாப்பாடு கொடுத்தா நல்லா சாப்பிட்லாங்க. எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சாப்பிட்ருந்தாலும் இந்த 2 காம்பினேஷன் கிடச்சா மறுபடியும் கொஞ்சம் சாப்பிட்லாங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். வேணான்ற அளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு சிலர் வீட்லையெல்லாம் பீட்ரூட் சட்னிக்கு தக்காளியெல்லாம் போடுறீங்க, ஆனால் அதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது, அது ஒரு டேஸ்ட்டே மாறிடும். இஞ்சியெல்லாம் சேர்த்தவே கூடாதுங்க, அது வந்து டேஸ்ட் மாறிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துன மாதிரி ஆயிரும். பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் தான் இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்குங்க. அதை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நிறையா போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். கருவேப்பிலை நிறையா எடுத்துக்கணும், முடி நிறையா வளரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வேகட்டுங்க இந்த மாதிரியே எண்ணெயில்.
நல்லா இந்த மாதிரி அடிக்கடி பெரட்டி விட்டுட்டே இருங்க. பீட்ரூட்டே கலர் மாறிருங்க. அந்த மாதிரி கலர் மாறி நல்லா ஸ்பாஞ்சியாக வர மாதிரி இருக்கும். ரொம்ப வராதுங்க, ஒரு அளவுக்கு இருக்கும். பார்த்தாலே தெரியும். காயோட கலர் மாறி வரும்போது அந்த பீட்ரூட் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு ஸ்பூன் ஏதாவது ஒன்று வச்சு லைட்டாக குத்தி பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஸ்போக் ஸ்பூன்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபோக் ஸ்பூனெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுலேயே தெரிஞ்சிடும் காய் வெந்துருச்சா வேகலையான்னு. இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். தண்ணி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபரே பண்ண மாட்டேறீங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. தேங்க்யூ. பாய் பாய்.